ஆண்டி உங்க வாயை காட்டுங்க. இனக்குமே ஆண்டி அன்னைக்கு நீங்க காட் பிளஸ் மை சன்னு வாழ்த்துட்டு போனீங்கல்ல, அன்னில இருந்து எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. உங்க வாயை காட்டுங்க, நான் சக்கரை போடணும். அது என்னோட பவர் இல்ல மேன், கார்த்தரோட பவர். ஏனுங்க ஆண்டி இப்படி வெயிலே சுத்திட்டு இருக்கீங்களே, கருத்து போக மாட்டீங்க? நான் காலரா இருக்கிறேங்கிற உண்மை சொன்ன முதல் ஆள் நீதான். உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. உன்னை பார்த்தா பாட்டு அடிக்கிற ஆள் மாதிரி இருக்குது. நீ காண்டத்தெல்லாம் குடிச்சு உடம்புக்கு இருக்காது. இந்தா ஓல்டு காஸ்கிராம். இது அப்படியே ராவா குடிச்சாதே, கொக்கோ கோலா கால் குடி. அன்னைக்கு நீங்க வந்தப்போ உங்க ஜபமாலையை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? நோ 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 நோ, நான் எதை மிஸ் பண்ணாலும் ஜபமாலை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் a true Christian. அன்னைக்கு ஒரு ஜபமாலைய மீனா வச்சிருந்தால. மீனா இல்ல மேன், பிலோமினா. அந்த ஜபமாலையை நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். குட். மதத்தை மிஸ் பண்ணாலும் மாலையை மிஸ் பண்ணாம வச்சிருக்கான். எது மதத்தை மிஸ் பண்ணிட்டாளா? எஸ். அவ காத்துற மறந்துட்டு இந்த வீட்டு ஐயர் கல்யாணம் பண்ணினா. அப்ப மீனா ஐயர் பொண்ணு இல்லீங்களா? ஐயர் பொண்ணா? நோ நோ நோ, she is a true Christian girl. நான் அவளை கிறிஸ்டியன் பொண்ணாவோ. Understand? எலிசபெத். என்ன மேன் வர்கீஸ், நீ மதம் மாறேன் ப்ராமிஸ் பண்ணே, அதுக்கப்புறம் எந்த நியூஸும் காணோம்? இல்ல இது மார்கழி மாதம் பீட மாதம், அதனால நான் தை மாசம் மாறிக்கிறேனே. பத்தியா, நீ ஊ மதத்தை பத்தி நினைச்சு நிக்கிற. அது ஐயருங்களுக்கு தாமன் பீட மாசம். இது ஸ்னோ விழுற மாசம், புனிதமான மாசம், லார்ட் ஜீசஸ் பிறந்த மாசம். மேன் நீ எப்ப மதம் மாற சொல்லு. அவருக்கு பேங்க்ல லீவ் கிடைக்கல, லீவ் கிடைச்ச உடனே வந்து மதம் மாறிடுவாரு. யார் ஜீசஸா? வர்கீஸ், நீ சீக்கிரமா வரல, நான் ஃபாதரோட இங்க வந்து இங்கே உனக்கு ஞானஸ்தானம் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல் வர்கீஸ். வர்கீஸ், பூணுல அவுத்து போட்டு ஞான ஸ்நானம் வாங்கி அப்பம் சாப்பிட போறியா? இரு, ஆத்துல சொல்லி மெழுகுவர்த்தி வாங்கி தர சொல்றேன். அண்ணா வேண்டாம். அம்மா எங்க விஷயம் ஆத்துக்குள்ள தெரிஞ்சுனா நாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு வழியே இல்ல. டேய் மாதிரி எடுத்து சொல்றான். அண்ணா இந்தல வாங்க ஒரு விஷயம். மீனா இந்து பொண்ணு இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஜானகிராம மாட்டிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறது வசூல் பாபா இல்ல பஷீர் பாய்னு தெரிஞ்சா நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஆமாண்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தம்பியை பிளாக்மெயில் பண்ணணுமுங்க. எப்படி? என்ன பண்றீங்கன்னா, டே தம்பி இந்த சமாச்சாரத்தை ஆத்துல சொல்லாம இருக்கணும்னா 25,000 ரூபாய் பணம் கொடுன்னு கேளுங்க. அந்த பணத்தை வாங்கி பஷீர் பாய் கையில கொடுத்து தலைமுடிக்கு போட்டு அதுக்கப்புறமா உங்க தம்பியை மாட்டி விட்டுருங்க. நீ வேலைக்காரனா இருக்க வேண்டியவனே இல்லடா, எங்கேயோ போயிட்ட. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அண்ணன் கிட்ட மேட்டர்ல விழாவாலே சொல்லிட்டுங்க. அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க. கொடுத்துரும், ஒரு 1000 கொடுத்துரும். 1000-மா? ரொம்ப அதிகமோ? என்ன விவரம் தெரியாம பேசுறீங்க? அவர் 25,000 ரூபாய் கேக்குறாருங்க. 25,000. 25,000-மா? சரியா இல்லையா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? பெரியண்ணா, ஐயோ கொடுத்துரும். இந்தாங்க. பணத்துக்காக உன் நகை தரங்கறியா? அதெல்லாம் வேணாம். இப்ப நமக்கு தேவை நகை இல்ல, நிம்மதி. இதெல்லாம் வித்துட்டு உங்க அண்ணன் வேணும்னு கேட்ட பணத்தை கொடுத்துருங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். ஏன் பாய் இங்கே வந்து தொழுகணுமா? எந்த இடமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகிறவன் தான் உண்மையான முஸ்லீம். சரி, பணம் என்னாச்சு? என் தம்பி இப்ப தருவான், உங்ககிட்ட வாங்கி தரேன். உடனே இடத்த காலி பண்ணிடணும். நீ உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்னப்பா வேலை? பசிக்குது, ஓடி போய் நல்ல பிரியாணியா நல்லி சின்னசாமி செட்டி கடையில வாங்கிட்டு வா. இது நல்லி எலும்பு போட்ட பிரியாணியா செட்டிநாடு கடையில வாங்கிட்டு வா. இப்ப கண்ணா வாங்கின பணத்தை திருப்பி தரணும் இல்லையோ? அதை எடுத்துட்டு போய் பிரியாணி பாயெல்லாம் வாங்கி சாப்பிடு போ. பசிக்குதுப்பா, பிரியாணி வாங்கிட்டு வா. என்ன பிரியாணி? மட்டனா சிக்கனா? சிக்கன் தான் இது. தம்பி, அண்ணா யாரண்ணா அந்த பாய்? பஷீர் பாய். உங்க அண்ணன் என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. முதலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. அதை வசூல் பண்ணிட்டு போலாம்னு இந்த பஷீர் பாய் சாமியார் வேஷத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அப்படியா? தம்பி, நீ ஒரு கிறிஸ்டியனை ஆத்துக்குள்ள கொண்டு வந்த, நான் ஒரு முஸ்லீமை கொண்டு வந்தேன். மொத்தத்துல கணக்கு சரியாயிடுத்து, காட்டி கொடுத்துறாத. எப்ப எம்மதமும் சம்மதம் நம்ம நினைச்சிட்டோமோ இனிமே நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடுவோம். போய் பாய்க்கு 1/2 பிளேட் மட்டன் பிரியாணியும் என் ஆத்துக்காரிக்கு சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கிடுவோம்.
வாங்க அம்மா என்னமோ கத்துறா தாடி சீக்கிரம் சீக்கிரம் வாங்கோடா வாங்கோ ஈஸ்வரா அபச்சாரம் அபச்சாரம் நீக்கு தலையே சுத்துறது என்னம்மா பாருங்க அந்த கண்டாவிய பாருங்க எல்லாரும் நன்னா பாருங்க ஐயோ ஏய் என்ன பயந்து நிக்கிற ஒரு தப்பு நடந்துருச்சுங்க நீ கிறிஸ்டியங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போட்டா அது இல்லைங்க நேத்து சாப்பிட்ட பிரியாணி எலும்புல அதை தூக்கி போட்டேன் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை சாப்பிட்டா எலும்பு தூக்கி தான் போடுவா அந்த பிரியாணி எலும்பு வாசல்ல போய் விழுந்துச்சா அம்மா பாத்துட்டாங்க ஐயோ ஏன்னா இது எலும்பு தோணுமா நான் வெஜிடேரியன் மாதிரி இருக்கு ஆமா மீன் முள்ளும் கோழி காலும் எஸ் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் லெக் பீஸ் என்ன இடம் ஆமா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அதுலமா அந்த டிவியில சக்தி பிரசாத் மனோரமா சொல்றானோ அதை பார்த்துட்டு வளர்றதுக்கு இந்த மலை இருக்கு அம்மா என்ன விசேஷம் ஜானகிராமா அங்க பாருயா பார்த்தால மீனா வாந்தி எடுத்துரும் இந்த ஆத்துல இத யாரு சாப்பிட்டு இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் என்னமா நம்ம ஆத்துல போய் இந்த கருமத்தை யாரும் சாப்பிட போறா இது காக்கா என்ன கொண்டு வந்து போட்டுருக்கோம் நம்ம ஊட்ட சுத்துற காக்கா ஊரி கூடங்க பருப்பு சோத்து தான் திங்குமுங்க கேட்டாலாம் பூனை கொண்டு வந்து போட்டுருக்கா ஏனுங்க சாப்பிடணும் தூக்கிட்டு வந்த பூனை இங்க எதுக்குங்க போட்டுட்டு போகணும் பல்லு இல்லாத பூனை இருக்கும் போட்டு போயிருக்கோம் இதெல்லாம் ஒரு கேள்வியா இந்த எலும்பு துணி எப்படி வந்ததுன்னு நம்ம கமிஷன் வைக்க முடியும் செருப்பாதி அடிப்பேன் இப்படி ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருந்தா தப்பு செஞ்சவன் யாரும் தெரியாமையே போயிடும் நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் கல்யாண மொத்தம் தான் மிஸ்ஸிங் அதானே அதான் அவனே வந்துட்டான் ஏய் கையாண்டாமா இங்க பாரு அங்க எலும்பு முள்ளுமா இருக்கே அதை யாரு சாப்பிட்டாலும் உனக்கு தெரியுமா நேக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த கையில என்ன அந்த கை இந்த கை ரெண்டு கை காப்பி நான் வடப்பையில இருந்து புளியோதரை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி கொண்டா பார்க்கலாம் ஐயோ பிரிக்காத சூடு ஆறிடும். ஆறுனாதான் புளியோதரை நல்லா இருக்கும் சம்போ மகாதேவா விபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ சுவாமி மேல விழுந்துருச்சு. டேய் நாயே உன்னால அபச்சாரம் அபச்சாரம். உச்சாச்ச கொட்டை முட்டை. இது வரைக்கும் சோத்திரதான் முடிய பார்த்தேன், இப்பதான் முடியல சோற பார்க்கணும். இந்த புலால் நிச்சயம் பிளாதான் இருக்கும். தடி தாண்டவராயனுங்க நல்லா சாத்திட்டானுங்களே. எவன் எங்க குத்துறான்னு தெரியலையே. பருப்பு சாதத்துக்கு இந்த குத்து விட்டுருக்கானுங்களே. முதுக பாரு பேசன் பிரிச்சு பால மாதிரி. இந்த வரைக்கும் இந்த உத்தரம் போதாது. என்கிட்ட கடை வாங்கிட்டு ஏமாத்தின என்னால முடியலன்னு தான் ஒண்ணு மிதிக்க சொன்னேன். ஒன்னாலே முடியலன்னா 2 ஆள் வச்சு மிதி. நல்ல மிதி. அம்மா என்னடா கல்யாணராமா? சீக்கிரம் போய் முழுங்கு. கூப்பிட்டியா? ஆமா, அடிக்கிறப்போ வந்து தடுக்காம இப்ப உடம்பெல்லாம் வீங்கி இருக்கான்னு பார்க்க வந்தியா? அது நான் என்ன மூக்குல இருந்து புகை வருது? அதுமா சோமிகள் காலையில இருந்து தியானத்துல இருந்து உடம்பு உஷ்ணமாயி ஆவி வெளியே வருது. அப்படிங்களா? அப்ப இந்த ஆவி நம்ம மேல பட்டா புண்ணியமாச்சுங்களே. சுவாமி, யாரு செஞ்ச பாவமோ என்ன தோஷமோ இந்த ஆத்துல இவன் தப்பி பிறந்துட்டான். இவன் திருந்தறதுக்கு ஏதாவது கொடுங்க. ஏற்கனவே கடன் கொடுத்திருக்கம்மா. சுவாமி என்ன சொல்றே? அதாவதுமா ஐயா பண்ண தப்புக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாவக்கடை நிறைய இருக்குன்னு சாமி சொல்றாருங்க. எப்படியோ நீங்க இந்த ஆத்திலேயே இருந்து அவனோட பாவ கடனை தீர்த்துட்டு தான் போறேன். கவலையப்படாதீங்க, கடனை வசூல் பண்ணாம இந்த வசூல் பாபா போகவே மாட்டான். உங்க அருளால அவன் திருந்தனா எனக்கு அதுவே போறோம். ஏன் அருளா? பழைய ஐஜி அருள் வந்தாலும் இவன் திருந்தவே மாட்டான். உன் அருளாலதான் இந்த உத கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் அருள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவங்கிட்டயே போய் ஐக்கியம் ஆயிடுவேன். தாடி பாய், தாடி எவ்வளவு நேரம் ஒட்டாமையா இருந்த? அரிக்குதுன்னு நான் தான் கழட்டி வச்சேன். அட பாவி, அம்மா வந்தாங்களா பாத்துருந்தாங்கன்னா? என்ன சுவாமிகள் முகத்துல என்னமோ வித்தியாசம் தெரியுது. பதறாம நிக்கிறேன். டேய் ஒட்டா. ஐயர் அப்துல் காதர் ஆக்கிருவா போல இருக்க. இங்க ஊட்டியா? அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றேன்னு நினைக்கப்படாது. போயிட்டே இருக்கச்சு ஞாபகம் வந்தது. முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சோமிகள் அடிக்கடி தியானம் பண்றதுனால சோமிகள் தலைக்கு பின்னால இப்ப புதுசா ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அதான் மாற்றம். ஈஸ்வரா, நீங்க எங்க ஆத்துல வந்து தங்கறதுக்கு போன ஜென்மத்துல நாங்க உங்களுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ? நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்குது? இவங்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன்.
வெளியே போன போலீஸ் கடுபடி ஜாஸ்தியா இருக்கேன்னு சீட்டானா சீட்டும் சரி வர மாட்டேது. நாத்துக்கு போறோம்பா. ஆத்துல திருடுறதுக்கு என்னென்ன இருக்கு? நாயே ஆத்துனா வீடு. யார் வீடு? டேய், இவரு தங்கச்சி பொண்ணு மீனா இருக்கிற வீடுறா. இவரு நமக்கெல்லாம் மாமா சாம்பசிவர ஐயர் இல்லையோ? ஐயர் வீட்டுல திருடுறதுக்கு சொம்ப தவிர வேற என்ன இருக்கு? உனக்கு சொம்ப இருக்கிற ஐயர் மட்டும் தானே தெரியும். இங்க பூர்வீக சொத்து பூரா மாடியில வச்சிருக்காங்க. நம்ம லிமிடெட் கம்பெனியா உள்ள போறோம். லிமிடெட் கம்பெனினா வாங்கின கடனை திருப்பி தரக்கூடாது. மொத்தத்துல கூட்டா சேர்ந்து ஏமாத்துறது. நான் அட்வொகேட் ஜெனரல் இல்லையோ, நீங்க எல்லாம் என்னுடைய ஜூனியர்ஸ். ஓகே அண்ணா எப்பண்ணா கிளம்புறதே? கையை அரிக்கிறதுண்ணா. ஐயர் வரைக்கும் அம்மாவதையை காத்துட்டு இருக்கோம். உள்ள போக வேண்டியது. அம்மா சீக்கிரம் மீனாக்கா வாந்தி இருக்காங்க. என்னாச்சு? அக்கா வாந்தி இருக்காங்கம்மா. மீனா, என்னமாச்சு? ஏதாவது விசேஷமா? நிஜமாவா? இந்த ஆத்துல குழந்தை சத்தம் கேட்க போறதா? நம்ம வம்சம் வளர போறதா? டேய் ரகுராமா, பலராமா, எல்லாரும் வாங்கோ. இத்தனை வருஷமா நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கு இப்பதான் அந்த ஆண்டவன் செவிசாச்சிருக்கா. நம்ம ஆத்துல குழந்தை துள்ளி விளையாட போறது. மீனா உண்டாயிருக்கா, அவ வாந்தி எடுக்கிறாடா. முதல்ல மசக்கையா பித்த வாந்தியான்னு முடிவு பண்ணுவோம். ஏண்டா அபசகுனமா பேசுற? எத்தனை குழந்தைங்களை பெற்றிருக்கேன் நீக்கு தெரியாதா? எல்லா கோயில்களையும் அர்ச்சனை பண்ண சொல்லணுமா? என்ன விஷயம்? ஜானகிராமா, வாடா கண்ணா, நீ அப்பாவாக போற. மக்களோட கொளித்தோட்டம் ஊரை சும்மா சுவாமிகள் பாதம் இந்த ஆத்துல பட்ட நேரம் என் மாட்டு பொண்ணு உண்டாயிருக்கா. என் கால் என்ன? என் கால் விரல் பட்டாலே விசேஷம் தான். சுவாமி, எங்களுக்கு குழந்தை உண்டாகாதா? அவர் நொண்டி சாமியார். 1.5 கால் தான். ஒரு கால் தான் உண்டாலும் டிஸ்டர்ப் பண்ணாதே. அம்மா, சாமி வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அனுப்பிச்சிடலாமா? 25 பாபா 25% என்னங்க பாபா? 100% இங்கே தங்கலாம் பாபா. நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் சுவாமிகள் இங்கதான் இருக்கணும். இந்த நல்ல செய்தியை உடனே சாமசிவருக்கு சொல்லி அனுப்பு. எம்மடி, இனிமே நான் சொல்லபடிதான் கேட்கணும். என் பொண்ண பாக்க வந்த இடத்துல என் பொண்ண மாமி ஆக்குன மாதிரி என்னையும் மாமி ஆக்கிட்டாங்களே. What is this? What is this, man? Where's my frog? என் கவுன் எங்க? நீ கிறிஸ்டியன்ற உண்மை எல்லார்கிட்ட சொல்ல போற. எல்லார்கிட்ட சொல்லுவேன். காத்துவேன். நீ பிலோமேனா. பிலோமேனா. இது யார் தண்ணி ஊத்தி விட்டுது? நான் தான் ஊத்துறேன். எதுக்கு ஊத்தி விட்டாய்? அது கத்துற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும், அதான் ஊத்துறேன். எவ்வளவு ஊத்துனேன்? அது எப்ப கத்துச்சு அப்பெல்லாம் ஊத்துறேன். குடிகார பசங்களா, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. உங்க எல்லாரும் செலவுல அனுப்புறேன். முடிஞ்சு குடி. என்ன நான் பிரான் மாத்தி ஊத்துற? பிளாட் ஆயிடுச்சு. நான் வெளியில காரை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். அப்படி பேக்கப் பண்ணி அவங்க ஆத்துல கொண்டு போய் போட்டுருவோம். தூக்கு, நீ காரப்படி, நான் கைய பிடிக்கிறேன். நான் எங்க பிடிக்கிறது? நீ இடுப்படி தூக்கு. கொண்டு போ. போறீங்க அப்படியே கண்ணி போன கேட்கிறீங்க. 14 years jail. அது வேறயா? Be careful. உள்ள போங்க. ஏய், நீ சாம்பசிவ ஐயர் இல்ல, அகஸ்தியங்கிற திருட்டு நாய். சரிதான். அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? என் ஞான கண்ணால் சொன்னேன். சாமி, தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கு, போட்டு கொடுத்துறாத சாமி. என்னடே, இந்த திருட்டு புத்தி ஒண்ணு விட்டு போகாதா? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? இந்த சாமான்லாம் எடுத்துட்டு போய் பஷீர்னு ஒரு நாய்கிட்ட கொடுங்க. கேளுங்களேன். அட கேளுங்களேன். பஷீர் பாய் நாய் பொறுக்கி வரிக்கின்னு திட்டாதரா. பஷீர் பாய் பாவம். அட கேளுங்க சாமி. கேளுங்க திருப்பி கேக்குறதுக்கு வெகுதா பாருங்க. சும்மா கேளுங்க சாமி. இந்த பழைய பாத்திரத்துல பாதி வேலை கூட கொடுக்க மாட்டான் சாமி. அந்த போறம்போ அவனை துப்பாதரா. சாமி அந்த பாய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. என்ன தெரியல? வெறும் தாடி தான் தெரியுது. கவனமாகப்பா. ஒன்னும் தெரியல. நன்றாக உற்றுப்பார். பஷீர் பாய், அவ நீ எப்படிங்க? அதையும் கேட்க, இந்த வீட்டுல கல்யாண ராமன் ஒரு கபோதி பைய என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். அதை வசூல் பண்றதுக்காக வசூல் பாபாவா இங்க வந்தேன். ஆமா, நீ என்ன இங்க? இந்த ஜானகிராம ஐயர் பிலோமினாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்கள காப்பாத்துறதுக்காக இந்த அகஸ்டின்னு சாம்பசிவ ஐயரா இங்க வந்தேன். ஓஹோ, உங்க கையில இவ்வளவு கதை இருக்கா? ஜானகிராமா, நோக்கு போன் வந்திருக்கு. யாரு? யாருன்னு தெரியல, இங்கிலீஷ்ல ஓடறா. ஹலோ, நான் ஜானகிராம் பேசுறேன். நீ செஞ்ச காரியம் உனக்கே நல்லா இருக்கா?
உன்னை பார்க்க வந்த எலிசபெத்தை குடிக்க வச்சிருக்க. ஓவரா குடிச்சதுனால ஹார்ட் அட்டாக் வந்து. ஐயோ, என்ன சொல்றீங்க? போயிட்டாங்களா? பாவம் எலிசபெத் பரலவும் போயிட்டாளா? என்னங்க சொல்றீங்க? ஹலோ ஃபாதர், எத்தனை மணிக்கு நடந்துச்சு? விடிய காலையில 5 மணி இருக்கும். நான் உடனே புறப்பட்டு வரேன். அடக்க எத்தனை மணிக்கு? அடக்கமா? என்ன பேசுற நீ? எலிசபெத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாகல, பழச்சிக்கிட்டா. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கா. நாளை காலையில டிஸ்சார்ஜ் ஆயிடுவா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன்னை பார்க்க உங்க அப்பா டேவிட் அமெரிக்காவில இருந்து வராரு. ஐயோ, அவர் இங்க வராரா? என்னாச்சு? என்னங்க பிரச்சனை முடியல, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு. என்ன? என்ன பார்க்க அப்பா வராரா? ஃபாதர், மீனாவோட அப்பாவை ஆத்துக்கு அழைச்சு வந்துடுறீங்க. செஞ்சா செஞ்சு அழைச்சுவாங்க, நாங்களும் வந்துடுறோம். என்னடி இது?